வணக்கம். இன்றைக்கி நாங்கள் உருளைக்கிழங்கு தான் குழம்பு வைக்க போகிறோம். ஒரு காலத்தில் இந்த உருளைக்கிழங்கு தான் மதிப்பு மிக்க ஒரு உணவு பண்டமாக இருந்தது. ஆனால் இப்போ மலிவாக கிடைக்கக்கூடியதும் இந்த உருளைக்கிழங்கு தான். வாங்க நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம். இதில் 300 கிராம் அளவு உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு தோல் உரியாது. தோல் உரிகிற உருளைக்கிழங்கு தான் நல்லது. நுரேலியா கிழங்குன்னு சொல்கிறது. ஆனால் அந்த கிழங்கு எங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியாது. இதை தோல் சீவிட்டு கழுவிட்டு வெட்டி எடுத்துட்டு கறி வைக்க தொடங்குவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதும் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கிழங்கை போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். நான் பெரிய பெரிய துண்டுகளாக தான் கிழங்கை வெட்டி இருக்கிறேன். எங்களுக்கு இப்படி பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் நல்லா இருக்கும். வேண்டிய விதத்தில் வெட்டி கொள்ளலாம். இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை இப்படியே மூடிட்டு வதங்க விடுவோம். பிரட்டி விட்டுட்டு மூடி விடுவோம். இடைக்கிட திறந்து பிரட்டி விடுவோம். இப்போ கிழங்கு ஒரு அளவுக்கு வதங்கிட்டுது. இது ஒருக்கா கலந்து விட்டுட்டு இந்த கிழங்கை நடுவால் விலத்தி விட்டுட்டு இதில் நாங்கள் இனி கடுகு போட்டுக்கொள்ளுவோம். இதோட பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். வெந்தயமும் போட்டுக்கொள்ளுவோம். இந்த கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். நாங்கள் முதலே போட்டிருந்தோம்னா இதெல்லாம் கருகி போயிருக்கும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்திலையும் பெருசாக இருக்கிறதுகளை நான் 2ஆக வெட்டி போட்டிருக்கிறேன். மற்ற வெங்காயத்தை அப்படியே முழுசாக போட்டிருக்கிறேன். இதோட உள்ளி கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் உள்ளி எல்லாம் வதங்கட்டும். இதை இப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். வெங்காயம் உள்ளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. பிரட்டி விட்டு கொள்ளுவோம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் விட்டு கொள்ளுவோம். கிழங்கு அவியறதுக்கு நான் இதில் பால் விடையில் விருப்பம் வேண்டாம் பாலும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் கிழங்குல ஒரு இனிப்பு தன்மை கூடுதலாக இருக்குன்னு நாங்கள் பால் விட்டோம்னு சொன்னால் இதை இப்படியே மூடிட்டு கிழங்கை அவிய விடுவோம். இப்போ கிழங்கு எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டுது. கொஞ்சம் ஒரு கிழங்கு அமர்த்தி பார்த்தா தெரியும் அவிஞ்சது. இனி நாங்கள் தூள் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு தூள் போட்டுக்கொள்கிறேன். எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதோட மஞ்சளும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். முதலாம் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து ஒரே தரத்தில் விட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் தண்ணி கொஞ்சம் விட்டுருந்தேன். ஏன்னு சொன்னால் இந்த குழம்பு இறுகி வந்துடும். கிழங்கு தானே. இப்போ இதில் புளி கொஞ்சமும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ எல்லாமே கறிக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம். இதை இப்படியே நாங்கள் கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு. இனி நாங்கள் அடுப்பை குறைச்சிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே விடுவோம். நான் ஒரு 5 நிமிஷம் போல் மெல்லிய நெருப்பில் விட்டுருந்தேன். எங்களோட குழம்பு தயாராகிட்டுது. இந்த குழம்பு நல்லா ஆற வேணும். அப்போ தான் இன்னுமே நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.